ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே மீன் குழம்பு நம்ம ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சலிச்சு போகும் இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலம் மீன் குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டு இந்த ரெசிபி நான் பண்ணி 2-3 டைம் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. மொத்தமாக சால மீன் 1.5 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோவில் கேரளா ஸ்டைலில் இந்த சால மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீதி 1 கிலோவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அந்த தேங்காய் பால் ஊற்றி செய்கிற மீன் குழம்பு குக் வித் அம்மா சேனலில் வருங்க. இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கலாம். அதாவது நம்ம கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யும்போது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே நம்மளும் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் புளியுமே அவங்க யூஸ் பண்ணுற குடம்புளியில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு குடம்புளி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் புளி கூட நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி போதும். குடம்புளி உங்களுக்கு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். நான் குடம்புளி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கி நல்லா குக்கரில் அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேங்க. ரெடி பண்ணி அதை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்யும் போதெல்லாம் இந்த குடம்புளியில் தாங்க செய்வேன். அந்த குடம்புளி பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிய வதங்கிடும். இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இந்த குடம்புளி நீங்கள் முழுசாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொலை மாத்திரம் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்போ அந்த புளி நல்லா ஊறி வந்துடும். குடம்புளி குழம்பு வச்ச உடனே உங்களுக்கு புளிப்பு தெரியாதுங்க. ஆனால் நேரம் ஆக ஆக புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் நார்மல் புளியோட நம்ம கம்மியாக தான் அதை சேர்த்துக்கணும். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்தாலே குடம்புளி சேர்த்தாலே போதும். மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா மசிய வதக்கி விட்டாச்சு. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு பரட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்காக தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அதுவே நம்ம வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க, வீட்டிலையே நல்லா சாப்பிடுவாங்கங்க. அதனால கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் மாற்றமாக மாறி மாறி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா வயிறார சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. நான் சொன்ன மாதிரி குடம்புளி நம்ம சேர்க்கும் போது கவனமாக சேர்க்கணும். நேரம் ஆக ஆக புளிப்புத்தன்மை நல்லா கூடுதலாகும். உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள், அதாவது மீன் குழம்பு மசாலாவில் நம்ம பொடி, அதாவது காரமெல்லாம் சேர்த்துருப்போம். ஆனால் காரம் பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு புளிப்பு சுவையாகவும் இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் காலியாகிடுங்க. இந்த மீன் நல்லா அந்த மசாலாவில் ஊறி அந்த மீனுமே ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி நுர கூட்டி வரும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை கையால் இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு அந்த ரா ஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சால மீன்களை சேர்த்துடலாம். கேரளா மத்தின்னு இருக்குது, நீங்கள் கேரளா மத்தி கிடச்சிதுன்னா அதில் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை சால மீனும் கிடைக்கல, கேரளா மத்தியும் கிடைக்கலனா நார்மலாக உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதே மீனை வச்சு இந்த மாதிரி குடம்புளி வச்சுட்டு இந்த மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க
அப்புறம் இந்த டேஸ்ட் பிடிச்சிட்டு இதே தான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. மீனை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க போதும். உங்களுக்கு சால மீன் நல்லா பொடி பொடி சாலையாக இன்றைக்கி கிடச்சிதுங்க. ஒரு 5 செகண்டில் வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி ஓரங்களை கிளறி விட்டிங்கனாலே போதும். இன்னும் நேரம் ஆகும்போது இந்த குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக வந்துடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நம்ம கிளற வேண்டாம். மேலாப்பில் கருவேப்பிலையை ஒரு குச்சி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணோம்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மணக்க கேரளா ஸ்டைலில் சால மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.